நான்லாம் நல்லா இருக்காருன்னா என்னுடைய ஹியூமர் தான். எத்தனை பேர் சிரிக்கிறாங்க, இது வந்திருக்கோம், எத்தனை பேர் துன்பத்தில் வந்திருப்பாங்க. ஆம்பளைட்டு ஒன்று சொல்லையா, வெளியே வந்துடலாம் பொண்டாட்ட சண்டை போடாத. சிலர் பொறுக்காச்சுக்குள்ளேயே எழுவழுத்துருவான், இதுக்குதான் அவன் எங்கேயும் இல்லை. நான் பொம்பளைட்ட என்ன சொன்னா, அப்படிப்பட்ட ஆள்கிட்ட கூட ஒரு கத்தி கொண்டு வரணும், சத்தக்குன்னு குத்திடணும். அவன் வேண்டவே மாட்டான். அந்த நாயோட வாடுறதை விட அவன் செத்தே போகலாம். நான் மணி இருக்கா இல்லையா அதவா. நானும் என் பொண்டாட்டி அவ்வளவு விரும்பினேன். ஐயா நம்ம பச்சையா சொல்றேன், எல்லாருக்கும் காதல் வரும், ஆனா எனக்கு வரல. ஆனா எங்க தெருலயே ஒரு அழகான பெண்ணு என்ன காதலிச்சிட்டேன். அப்ப சின்ன பிள்ளைங்க நம்ம பார்க்க எவ்வளவு அழகா இருப்போம் இப்ப கற்பனை பண்ணி பாருங்க. அவ்வளவு ஒல்லியா பாவமா இருப்பேன். அந்த நாய் என்ன விடமாட்டேன். பிராமண பிள்ளை, நாங்க பாதி பிராமணர்கள் பாதி வேளாளர்கள். இந்த கன்னத்துல சிவப்புனா இயல்பா இருக்கும். எங்க அம்மா பேர் வர முத்துலட்சுமி. துரத்தும் என்ன, நான் அங்கங்க ஓடி கோயிலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிடுவேன். எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. எங்க அப்பாவுக்கு எதுவும் தெரியும், அவன் ரொம்ப பண்பானவங்க. என் தந்தையார் லட்சுமி நாராயணமா லவ் பண்றாளா ஒன்று, சரி சரின்ட்டு போயிட்டான். எனக்கு இது தெரியும்னு சொல்லிட்டு போயிடும். எங்க அம்மாலாம் இந்திரா காந்தி கடுமையான சர்வாதிகாரி. அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிட்டு நான் ஒன்னும் அவட கேட்கல, கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஒரே வாரத்தில் எனக்கு கல்யாணம். எனக்கு கல்யாணம் ஆகிறது எனக்கே தெரியாது. ஒன்னா அதிகாலையில எங்க அக்கா பெரிய அக்கா வந்து எழுப்புறாங்க, புது ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்க. என்னக்கான்னு போட்டுக்கல அப்படின்ட்டாங்க. என்னென்ன வெளியே வந்து பாரு, பெரிய அவங்க கிராமத்து ஆட்கள் தாம்பாளம்னா எல்லாமே வச்சிருக்காங்க. ஒரு மாலையை போட்டு கார்ல ஏற்றி கூட்டு போயிட்டானுவோம். கல்யாணத்துக்கு 4 நாளைக்கு முன்னால அந்த ஊர்ல கொண்டு வச்சுக்கிட்டாங்க. எங்க அம்மைக்கு சந்தேகம் மேல எனக்கு எஸ்கார்ட்லாம் போட்டிருக்கு. அங்க போன அப்புறம் தான் என்னென்ன உனக்கு கல்யாணம்ட்டாங்க. ஒண்ணுமில்ல, கல்யாணம் பண்ணிட்டேன், கிராமத்து பொண்ணு, என் கூட அவ அப்படி வாழ்ந்தான். உண்மையா? மனைவி அமைவதெல்லாம் என்ன தானே எழுதுனேன். முதல்ல நான் என்னமா நினைச்சேன், வந்ததுக்கப்புறம் தான் அந்த குடும்பத்தை எப்படி நிறுத்தினான்னு. எங்க பங்களாக்கு வந்து எவனும் சாப்பிடாம போக முடியாது. எல்லா மத்திய மந்திரியும் சாப்பிட்ருக்காங்க, கவிஞர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள். நாங்க 4 பேர் இருப்போம்யா, அவன் 40 பேருக்கு சமைச்சிருப்பான். எதுக்குன்னு கேட்டா, யாராவது வர்றாங்க பிள்ளைகள்லாம், ஊர்ல இருக்க எந்த பயிலுக்கும் பசிச்சா வந்துடுவான், வீட்டில் வந்து சாப்பிட்டுவான். அவன் வணக்கம் அம்மா, என்ன இல்லைன்னா பசிச்சு சாப்பிட்டேன், சரி போடணும். ஆனா அவங்களுக்கு புற்றுநோய் வந்துடுச்சு. நான் நம்பவே முடியலையே. தாயோட அரிசுவோம், தந்தையோட கல்விவோம், செய்யோடு தான் பெற்ற செல்வம் போம், மாய வாழ் உற்றாருடன் போம், உடன்பரப்பால் தோல்வலி போம், பொற்றாலியோடு தமிழ் சொல்லுச்சு. பொண்டாட்டி இழந்துட்டேன்னா அது என்னடா வாழ்க்கைன்னு கேட்குது தமிழ். நீரில்லா நெற்றி வாழ், நெய்யில்லா உண்டி வாழ், ஆறில்லா ஊருக்கு அழகு வாழ், மாறில் உடன்பரப்பில்லா உடம்பு பால் பாலே மடக்கொடி இல்லா. இப்ப நினைச்சாலும் வேதனையாத்தாரு. எனக்கு தெரியுது மரணம் உறுதியானது. காலகட்டத்தில் அவங்ககிட்ட நம்ம ஊருக்கு போயிடுவோம். இங்க மரணம் அடையக்கூடாதுன்னு ஊருக்கு கெட்டல்னு ஒரு ஆஸ்பத்திரி புதுசா வந்துருக்கு. நல்லா நடத்தினா ராமகிருஷ்ணன். ஆனா அப்பவுமே அங்க இருந்த சிக்கல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. நான் சொன்னா ஆஸ்பத்திரி போயிடும், ஆஞ்சநேயர் இருப்பான். இப்ப ஆஞ்சநேயர் தான் இருக்கான், ஆஸ்பத்திரி இல்லை. அந்த ஐயங்கார் நல்லவர். ஒரே வடமாலையே 100 பேருக்கு சாத்தி துட்டு வாங்குவார். எனக்கு அனுமான் தான் அவனை கொல்லணும், வேற எவனும் கொல்ல முடியாது. இது எனக்கு இன்னும் தாங்க முடியலையா. அந்த மனைவியை நினைக்க சொல்லு. அவங்க அன்பு பாசம் எல்லா பிள்ளையும் தான் பிள்ளையா நினைச்சாங்க. ஓ பாசிட்டிவ் ரத்தம் வேணும்னா ஆஸ்பத்திரியில் 100 பேருக்கு கியூல நிற்கான். இவன் கேட்குற, நீ ஏன்ல ரத்தம் கொடுக்க, நான் எவ்வளவு சாப்பிட்டுருப்போமா நம்ம வீட்டில். 4 பேர் பாடையை தூக்குனா 4 பேரும் கடைசியில் வண்டி கொடுக்கணும். எல்லாரும் வைத்த காட்டுதான், நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். நதிகள் பிறந்த இடம் பலவாகும் என்றும் ஒன்றாய் சேர்வது கடலாகும். தேவன் வந்தான் குழந்தை வடிவிலேன்னு இந்த கைதிகளா ஒரு பிள்ளைய வளர்ப்பானுங்க அந்த படத்துல. அவர் எது எழுதல. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம், நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்று நானே நினைக்கிறேன். மனைவி நினைவு வந்தோடனே இது வந்துருத. தவிர்க்கணும், இதெல்லாம் தவிர்த்தா தான் வாழ முடியும். இப்போ நான் இங்கே திருநெல்வேலி கோயிலில் பௌர்ணமி தோறும் தங்கப்பாவோட சாத்தி அம்மாளுக்கு ஒரு 10-15 செலவு பூஜை பண்ணுவேன். அப்போல்லாம் அம்மாட்ட ஒன்றும் கேட்க மாட்டேன், என் கூட இருப்பேன், அடுத்து என்னை தூக்கிடு. ஒரு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுயா, துன்பமாயிடும். புரியுதா? ஆஸ்பத்திரியில் போய் சாகவும் கூடாது, பெரிய தப்பாயிடும். 12-20 டியூப் சொரியுதாங்களே. ஏன்னான்னு கேட்டேன், பணக்காரங்க கொஞ்சம் கூட சொன்னா தான் பில் போட முடியும் தான். டியூபுக்கு 5000 ரூபாய். 12 5 12 60 என்னதியா? நம்ம உங்க எல்லாத்தையும் சொந்தங்க ஆரோக்கியமா இருங்க. தினசரி பெண்களுக்கும் சொந்த தினசரி 1 மணி நேரம் நடந்துருங்க. உங்களுக்கும் உடற்பயிற்சி வேணும். 1 மணி நேரம் டெய்லி நடந்தா போதையா நோயே. சித்தால சொல்றேன், ஒரு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 200 அடி நடந்துருங்க, ஒரு சாப்பாட்டுக்கு மேலே.
என் மாப்பிள்ளைய குத்தன்னு சொன்னேன், இவ்வளவு குண்டாயிட்டே வரைய எக்ஸசைஸ் பண்ணேன்னா உங்களுக்கு அறிவே இல்லைன்ட்டான். என்ன இல்லைன்னு கேட்டா, எக்ஸசைஸ் பண்ணா இன்னும்லாம் பசிக்கும். அவன் பாயிண்ட் ஒன்று பத்தில, அதுக்கு மேலேயும் பசிக்கும் தானே. நம்ம அவனை என்ன பண்ண முடியும்? என்ன மாப்பிள்ளை இன்னொரு 7-8 வடை திங்கணும் போல வந்துடும். சரி, அவனே தான் ஒரு கல்யாண வீட்டிலேருந்து வந்தான், இங்கே வர சாப்பிட்டான் போல, திட்டு முட்டை அடிச்சு நிற்கான். மாப்பிள்ளை என்னடே என்ன ரொம்ப சாப்பிட்டான் தான் ஒரு மாதிரி இருக்குன்னா, இப்போ 2 விரலை விட்டு வாந்தி எடுத்துருந்தேன், 2 விரலை விட வெளியிருந்தா தான் 3 உளுந்த வடையை உள்ள தள்ளி இருப்பேன். நாங்கள் அப்பவும் அவன் திருந்த மாதிரி கண்ணதாசன் எனக்கு தெரியுமா, அந்த ஆள் சாப்பாடு அதிகம் சாப்பிட மாட்டார், கொஞ்சம் தான், ஆனால் ருசியாக சாப்பிடுவார். திருநெல்வேலிக்கு கூப்பிட்டு வந்துட்டேன், ஏன்டா சத்தியம் மாட்டார், பிள்ளைவாள் நான் குடியெல்லாம் நிறுத்திட்டேன்னாரு. எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஆனால் திரும்ப சொன்னால் நம்பிட்டேன். கூட்டம் முடிஞ்சது, என்ன யார்ட்டையா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க. எதுக்குன்னு கூப்பிட்டு போங்க. ஏஎஸ் கிருஷ்ணன் கூட பெரிய ஐயங்கார் பிரபலமான அவன்கிட்ட சொன்னேன், ஐயங்கார் கண்ணதாசன், ஓ ஆத்து கூட்டுவாங்க பிள்ளைவாள், ஆத்து கூட்டுவாங்க பிள்ளையெல்லாம் பார்க்கணும், கூட்டு போயிடுச்சு. இவர் அவன்கிட்ட போய் பெத்திடின்னு போடுங்க. அவன் சொன்னா, பகவான் உங்களுக்கு என்னெல்லாம் அறிவு கொடுத்துருக்கான், நீங்க விழ பெரியவா, விழ பெரிய கவிஞர், பகவானெல்லாம் பாடுறீங்களே, நீங்க இதெல்லாம் பண்ணலாமாங்க. இவர் என்ன முறைச்சு பார்க்காரு. நான் கண்ணை காமிச்சேன், 1 இல்லை 2 கார்ல வந்து ஏறியாச்சு. ஏறணுன்னே கேட்காரு, பிள்ளைவாள் டாக்டர்கிட்ட கூட்டு போனா பூசாரிட்ட கூட்டு போறேன் என்னங்க. அவர் ரொம்ப புத்தி சொல்லிட்டாங்க. கொஞ்சம் தள்ளி போச்சு, எனக்கு ஒரே ஒரு ஃபுல் பாட்டில் ரம் வேணுமேங்க. எங்க ஊர்ல விற்கிறவன் பூரா என்ன கண்டு பயப்படுவான், கூட்டு வச்சு அடிப்பாருன்னு. நான் எவன்ட்ட வாங்க மதுரை ஆழ்வார்னு போனா இருப்பேன், வந்து அவன்கிட்ட எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தா அவன் போயிட்டான். அவன் புத்திசாலி பாருங்க, எனக்கு மீன் வேணும்னு இருக்காரு எண்ணெய் இல்லாம. அவன் போற கடையில ஒரு கடையில புது பிளாட்டிங் பேப்பரா வாங்கிட்டு போய் அவ்வளவு மீனையும் அமைக்கி கொடுத்துருக்கான். நைட்டு அவரை குடிக்கிறதுனா 12 மணிக்கு ஆரம்பிப்பாரு, விடிய காலம் 6 மணி. இப்போ சொன்னல, அப்புறம் மதியம் 2 மணி. அந்த மஞ்சள் சில்க் சிப்பா வேட்டி. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, குடிக்காம இருந்திருந்தேல கடவுள் அவன் அதுக்கு தாண்டா படைச்சிருக்கான். இவன் குடிக்கணும், எழுதணும், இவன் இறந்து போகணும். நான் வந்து பள்ளிக்கூடமே நான் ஃபெயில் ஆயிருவேன்னு எவ்வளவு உறுதியா இருந்தாங்க. 10th நான் பாஸ் பண்ணல, எங்க ஹெட்மாஸ்டருக்கு ரொம்ப வருத்தம். அவனெல்லாம் ஹெட்மாஸ்டரா வைக்கலாமா பள்ளிக்கூடத்தில்? ஒரு பையன் பாஸ் பண்ணிருக்கான மகிழ்ச்சி அடைவாரா? நீ எப்படி பாஸ் பண்ணன்னு என்ன கேட்காரு. நீ எப்படி ஹெட்மாஸ்டரா இருந்தான்ட்டானா பதிலுக்கு. அவருக்கு என்னன்னா, ராமகிருஷ்ணன் ஒரு பையன் எனக்கு முன்னால படிச்சான், மாநிலத்தில் 1வது ஆவரவான்னு எதிர்பார்த்தாரு. நம்ம வந்து போயிருவோம்னு நினைச்சாரு, நம்ம பாஸ் பண்ணி அவன் ஃபெயில் ஆயிட்டான். நான் சொன்ன நேர்மையான வேணார் எப்படின்னு கேட்டார் ஹெட்மாஸ்டர். ராமகிருஷ்ணன் தானே முன்னால தான், அவனை பார்த்து எழுதினா நானும் ஃபெயில் ஆயிருப்பேன். திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்கேன் ஐயா, மாலை மருசு 61 வந்த புதுசு SLC முடிவுன்னு போட்டிருந்தான். எங்க டிரைவர் கோனாருக்கு என் மேல ரொம்ப அன்பு. அவர் நம்ம ஃபெயில் ஆயிருவோங்க, அவர் ரொம்ப உறுதியாந்திருக்காரு. முருகன்ட்ட கூட இன்னைக்கு வேண்டியிருக்காரு. பேப்பர் பேட் வந்து நம்பர் என்ன 302 பார்த்தாரு, நம்பர் இருந்துல்ல, போய் சொல்லுதீங்க, நாளைக்கு தினமணி பார்க்கணுங்க. எங்க அப்பா சொன்னாங்க, அவன் பாஸ் பண்ணல, நானே அதிர்ச்சியா இருக்கேன், நீ எம்மல அவனை போய் வம்பு பண்ணுவேன். வாழ ஊருக்கு போனது கோனார் இன்னும் இருக்காரியா, 95 வயசாச்சு. இப்ப என்ன பார்த்தா கூட முதலாளி நீங்க SLC ஃபெயில் தானேங்க. அவனை என்ன பண்ண, நம்ம பாஸ் பண்ணது நமக்கே ஏன்னு தெரியல. அது ஒரு பக்கம் வச்சுக்க. அது காரணம் ஆசிரியர்கள் யாரா இருந்தா சொல்றேன், ஆசிரியர்கள்னா அன்பா இருங்க கூடாது. அருணாசலம்னு ஒரு வாத்தியார் கணக்கு சொல்லி கொடுக்க வந்தாரு, கணக்கே எடுக்க மாட்டார். இதில் என்ன தேரோட்டத்துக்கு போனியா, இருக்கிற அல்வா சாப்பிட்டியா, இட்லி நெய் எள்ளுமலை அப்படி சாப்பிட்டியா, திருநெல்வேலியில் அதே வேலை தான் பார்ப்பானு. சாப்பிட ரொம்ப ரசனையாக சாப்பிடுவாங்க. பல கோட்டை வரப்பாடு அதில் தானே வித்தானுவோ, தின்னே ஒழிச்சிட்டானுவோ. தின்ன எல்லாம் திங்கிறது அவனோட மாதிரி மன்னனே கிடையாது. அவியல் இல்லைன்னா இவனுக்கு உயிரே போயிடும். அவியல் வைக்கலையா, எத்தனை தடவை சொல்லியிருக்கான், இரு வைப்பால அவியலே போட்டு பேசஞ்சு சாப்பிட்ருவாங்க. அப்படி ஊர் அது. திங்கல திருநெல்வேலியில் வந்து பாருங்க, அவன் எங்கே இல்லை சார். எந்த ஹோட்டல் எது கரெக்டாக கிடைக்கும் அந்த பேர் தான் எனக்கு சொல்லி தருவான். எப்போ நீ 11 மணி அரசனுக்கு போவோமாம்மா, சரி வா போவோம்னு நல்ல இடம் சொல்லுவேன். எங்கேயும் போனால் இவன்கிட்ட கேட்டுக்கணும், இவனுக்கு தான் விவரம் தெரியும். சில ஹோட்டலில் போய் உட்காந்தாங்க சாப்பிட வச்சுட்டு வேற ஏதாவது வேணுமான்னு கேட்பான். தூத்துக்குள்ள எங்கள் நாயக்கர் ஒருத்தர் இருக்காரு கதிரவன், அவர் தான் நல்லா சொல்லுவார். இதை விட மோசமாக எதாக இருந்தால் கொண்டு வாம்பார். எந்த இட்லியெல்லாம் சில நீங்கள் கூட சொல்லணும்னு நினச்சேன், சில ஹோட்டல் இட்லி நீங்கள் தடை பண்ணுங்க. ஏதாவது சண்டை வந்து அதை கொண்டு எரிஞ்சானோன்னா மர்டர் கேஸ் ஆயிடும். அவ்வளோ மோசமான பயிரோட அந்த ஹோட்டலை பூரா நம்ம தடுக்கணும். என்ன அதை இட்லியை கொண்டு எரிஞ்ச கொண்டு விடுதான்னு விட, அவ்வளோ ஸ்ட்ராங் இட்லி. என்னது இன்னொன்று கேட்குறேன் அவங்ககிட்ட, சட்டி சுட்டதடான்னு, சட்டி சுட்டதடா, நெஞ்சை தொட்டதடா, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா.
என் இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா. பிறக்கு முன்னே இருந்த அமைதி வந்து விட்டதடா, இறக்கும் பின்னே வரும். பிறக்கிறோம்னால ஒரு அமைதி இருக்குல்ல, அதனாலதானே குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுனாரு. குற்றங்களை மறந்துவிட மனத்தால் ஒன்று. பிறந்து வந்த போது நெஞ்சம் திறந்திருந்தது, திறந்திருந்த நெஞ்சில் தெய்வம் குடி புகுந்தது. வளர்ந்து வந்த போது வஞ்சம் நெஞ்சில் வந்தது. அப்புறம் கடவுள் பேர் வரல, குழந்தைகிட்ட அந்த தெய்வம் இருக்குன்னு அவர் தான் எழுத முடியும். எது எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, என் இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததா. எத்தனை செய்திகளை சொல்லிட்டு வருவார் இல்லையா? பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா. ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா, அமைதி தெய்வம் முழு மனதில் கோவில் கொண்டதடா. நமக்கு எல்லாருக்குமே மிருகம் இருக்கு ஒரு பக்கம். அந்த டாக்டர் ஜெக்கில் அண்ட் ஹைட் அந்த காலத்துல ஒரு இங்கிலீஷ் படம் வந்தது. பகல்ல போனா மனுஷனா இருப்பான், இரவு போனா மிருகமா மாறிடுவாங்க, பல பேரை கொலை பண்ணுவான். அது படத்துக்கு காட்டலாமே, நம்ம மனசுக்கு சொன்னோம். இப்ப எனக்கு கெட்ட புத்திலாம் வராதா? வரும். நான் கடவுள்கிட்ட சொல்லிடுவேன், இது எனக்கு வரக்கூடாது. நீங்களே தடுக்கணும். அதை கெட்ட புத்தியெல்லாம் நம்ம சுத்தமா தடுத்துணும், வாங்கிக்கிற கூடாது. எறும்பு தோலை உரித்து பாருங்க என்ன அர்த்தம்? நம்ம இதயத்தை மட்டும் நம்ம சரியா வச்சுக்கிட்டு சிந்திச்சோன்னு வைங்களேன், நமக்கு துன்பமே வரும்போது கூட ஏதோ சொல்லிட்டு வந்தலாம். நல்லா ஏதோ ஒரு சங்கடம் எனக்கு வந்தது, நல்லையாக்கு வருத்தம், என்னையா நல்ல விட்டுட்டு தம்பி, மறந்துடணும். துரோகம் பண்ணத்தான் செய்யறான் மனிதர்கள். நம்ம நினைச்சிட்டே இருந்தா நம்ம தானே வீணா போறோம். அதான சொல்லாரு, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை இதயத்தோலை உரித்து பார்க்க. நமக்கு நிறைய பேர் பழகினா எவனா தப்பு பண்ணிடுறான், அவனே நம்ம ஏன் நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம நல்லதை செஞ்சிட்டோம். அவன் நல்லதை செஞ்சிருக்கோன்னு அவன் நினைக்கணும் நம்ம எதிர்பார்க்கணும்ல, அது தப்பு. ஒருத்தனுக்கு நம்ம நல்லது செய்யறோம்னா கடவுள் நம்ம அதை அவனுக்கு செய்ய வைக்கிறார். அப்ப அந்த நன்றி கடவுளுக்கு போனமே ஒழிய எனக்கு அவன் நன்றியா இல்லைன்னு சொல்லாதீங்க, இல்லைன்னா செய்யாது. திருநெல்வேலி எவன்ட்டியான ஒரு 500 ரூபா கேட்டு வாங்கிட்டேன்னு வைங்களேன், 2000 பேருக்கு போன் பண்ணி சொல்லிடுவோம், அண்ணாச்சியாட்ட ஒரு 500 ரூபா வாங்கினேன், விளங்காத அவன்கிட்ட போய் கேட்கலாமா? எது ஒரு 500 ரூபாய் எத்தனை பேட்ட சொன்னா விளம்பரம் பண்ணதான் பண்றானா இல்லையா? பண்ணா இங்க உங்கள்கிட்ட சொல்றேன், சாப்பாடு போட்டா நல்ல வயிறார போடுங்க. முதல்ல வீட்டுக்காரிட்ட கேட்டுக்கிடுங்க. என்ன ஔவையார் காலத்துல இப்படிதான். ஔவையார் ஒரு இடத்துக்கு அவன் கூட்டு போயிட்டான் பொண்டாட்டி நம்பி. அவனை வீட்டுக்குள்ள வச்சு முறத்தாலே அடி கொண்டிருக்கா. எவ்வளோ ஒரு கிளவியை கூட்டு வந்து சோறு போடுங்க அயோக்கிய பேர்ல அடி நச்சுட்டா. ஔவையார் ஜன்னல் வழியே பார்த்துட்டா. இருந்து முகந்திருத்தி ஈரோடு வெண் வாங்கி விருந்து வந்ததென்று விளம்ப வருந்தமைகள் ஆடினாள் ஓடினாள் ஆடி பழமுறத்தால் சாடினாள். உன்னை இந்த அடி அடிச்சிருக்காள, என்ன வந்து சாப்பிட கூப்பிடுகிறேன் இருக்கா ஔவையார். சண்டாளி சுருப்பனகை தாடகை போல் வடிவு கொண்டாளை பெண்டென்று கொண்டாயே தொண்டர்தம் செருப்படிக்கு செல்லா உன் செல்வம் என்ன செல்வம் நெருப்பினிலே. வீட்டுக்காரியை தெரிஞ்சுட்டு கூட்டு போகணும், சும்மா கூட்டு போயிடாது. நான் ஈரோட்டில் ஒரு பெரிய ஆள் வந்து என்னை கட்டாயப்படுத்தி கூட்டு போயிட்டான். போய் உட்காந்துக்கிட்டு அவளை சாப்பாடு கொண்டு வர சொல்லலாம். எனக்கு அபிராமி என்ன வார என்ன நான் பதறிட்டேன். எக்கு தப்பா கவுண்டம் கூட வந்துட்டோமே. அவனுக்கே இவ்வளவு சத்தம் போடுறதால நமக்கு குடிது குடிது வறுமை குடிது அதனும் குடிது இளமையில் வறுமை அதனும் குடிது ஆற்றோனா கொடுனை அதனும் குடிது அன்பில்லா பெண்டிது அதனும் குடிது இன்புற அவர்கள் உண்பது தானேங்க. அப்பையா இந்த ஒரு செய்தி நான் சொல்லித்தான் தெரியும் உங்ககிட்ட. ஔவையாரே வருத்தப்பட்டிருக்கா. வறுமை தாண்டா கொடியது, அதை விட வறுமை இளமையில் வறுமைங்க. சின்ன பிள்ளைகளுக்கு வறுமை. நான் கார்லேயே தானே பயணம் பண்றேன். 5 வயசு பிள்ளைகள் டிராயரை சொருகிட்டு நடந்து வருவான். வேலைக்கு போறான் ஐயா 5 வயசுல. வேலை பார்க்கறதுனா என்னன்னு அந்த பிள்ளைக்கு தெரியாது, சாப்பிட்டுருக்க மாட்டான். நான் கார்ல இருந்து பண்ணுங்கன்னெல்லாம் எடுத்து கொடுப்பேன் அவங்க திங்கிறதுக்கு. கொடுத்தவன் என்கிட்ட இன்னைக்கு கொடுத்தாரு நாளைக்கு யாரு கொடுப்பான்னு. இன்றைக்கு என்னை கொடுக்க செய்த இறைவன் நாளை இன்னொருவனை கொடுக்க செய்வார். நீ எதுக்கு வருத்தப்படுற? குடு. பாமா இருக்கு 5 வயசு பிள்ளைகள். நான் என்ன கேட்க, இந்த தலைவர்கள் அரசாங்கம் பெரிய நான் பொருளாதார மேதெல்லாம் சொல்ல ஒரு வயலும் விற்கப்படல. எதுக்கு? செங்கல் சூழல் அடிமையான விடுவிச்சா 10 வயசு பையன் 5 பையன் இருக்கான். ஐயோ பாவம் தானே, படிக்க வேண்டிய பிள்ளை தானே அவன். அவனுக்கு படிப்பை தர வேண்டிய நம்ம கடமை இல்லையா? அவனுடைய எல்லா உரிமைகளையும் நம்மளும் தானே தின்னுட்டு இருக்கான். சட்டை வேட்டி குடிச்சுக்கிட்டு கார் வாங்கிக்கிட்டு. கிளவி எப்ப சொல்லா கொடிது கொடிது வறுமை கொடிது அதனிலும் கொடிது இளமையில் வறுமை அதனிலும் கொடிது ஆற்றனா கூட நோய் அது புற்றுநோய் மருந்தே கண்டுபிடிக்கல. அதனினும் கொடிது அன்பில்லா பெண்டி. அன்பில்லாத பொம்பளை இருக்கார்ல கொடுமை. அதை விட கொடுமை என்ன சொல்லா? இன்புற அவர் கையில் உண்பது தானே. அன்பே இல்லாத பொம்பளை கையில சாப்பிடுறது பார்த்தால அதை விட கொடுமை உலகத்துல வேற எதுவே பெண்கிட்ட சொல்லுமா? அன்பாப்பர் வீட்டுக்காரன்ட்டே 2 இட்லி சாப்பிடுங்கத்தான் சொல்லு. கொஞ்சம் நல்லா செஞ்சு விடுங்களேன். என்ன வந்துடுறப்போ மாவே கடையில வாங்குதால நாடு விலை. நான் அப்பெல்லாம் ஒரு வீட்டுக்கும் போறதில்லை. டக்குனு போய் எங்கேயா கடையில மாவு வாங்கிட்டு வந்து தோசை கறித்தா அதுக்கு மிஷின் தானே வச்சிருக்க. என்ன அதவன்
எதுக்காவது கைட்டு அரைக்கலாம் விட்டாச்சு. கைட்டெலாம் அரைஞ்சுதான் உடம்பு நல்லா இருந்திருக்கும், சுகப்பிரசவம் ஆகிருக்கும். கேட்டீங்களா? நெல் குத்தி இருந்தா சுகப்பிரசவம் ஆகிருக்கும். இப்போ எங்கள் அம்மாலாம் 9 பிள்ளை பார்த்துருக்காங்க, ஆரோக்கியமாக. எத்தனை இஸ்லாமியர்கள் வீட்டில் எத்தனை பிள்ளைகள் பாருங்க. அந்த மதத்தில் ஒரு விஷயம் சொல்லுங்க. எனக்கு வாலி இருக்கான்ல, வாலி கவிஞர், அவன் பிறந்த உடனே அவன் அம்மாவுக்கு ஜன்னி வந்துட்டான், குழந்தைக்கு பால் கொடுக்க முடியல. அப்போ டிஸ்ட்ரிக்ட்ல ட்ரெஷரி ஆஃபீஸராக ஒரு முஸ்லீம் இருந்திருக்காரு. அந்த முஸ்லீம் மனைவி தான் வாலிக்கு 6 மாதம் பால் கொடுத்துருக்கு. என்னையா மதமும் தாலி. ஜெயகாந்த் ஒரு சிறுகதையில சொல்வாரு, ஒரு வைதிக பிராமணர் எங்க போனாலும் செம்பு கொண்டு வாரு, அவரே தண்ணி பிடிச்சு குடிப்பாரு. நம்ம சென்னைக்கு போயிடுவார் மகனை பார்க்க. இந்த பக்கம் தான் அந்த பக்கம் போறதுக்குள்ள ஒரு ஊர்வலம் வந்துடும், மயங்கி விழுந்துருவாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முடிப்பாரு. யாரோ ஒருத்தன் சூடா டீ ஊத்திட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா லுங்கி அடிஞ்சு குல்லா போட்டு ஒரு பாய் தான் டீயை போட்டுவாரு. அப்படியே முடிச்சிருவாரு ஜெயகாந்த். மதம் எங்கே இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்து. கடைசியா கண்ணதாசன் என்ன சொல்லணும்? சீரிய நெற்றி எங்கே, சிவந்தனல் இதழ்கள் எங்கே, கூறிய பார்வை எங்கே, குறுநகை போனதெங்கே? அம்மம்மா தீயிலிட்டார், அன்னையை தீயிலிட்டார், அண்ணலை தீயிலிட்டார், தீயவை நினையா நெஞ்சை தீயிலே கருக விட்டார், தீய சொல் சொல்லாவாயை தீயிலே எரிய விட்டார். என்னது? எது? யார் அது? நேரு இறந்தவுடனே. சாவே உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதோ, சஞ்சலமே நீயும் ஒரு சஞ்சலத்தை காணாயோ, தீயே உனக்கொரு நாள் தீமூட்டி பாரோமோ, தெய்வமே உன்னையும் நாம் தேம்பி எழவையோமோ. நேருவை கொன்னதுனால தெய்வத்தையே. பாரதத்தை எவ்வளவு சுருக்கிடுவாயா? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்மா.